ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவுல சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆனார். இப்பொழுது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பத்தி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமா சொல்ல போறோம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலன்கள் தான் சொல்ல போறேன். வருகின்ற 27/7/2026 முதல் 10/12/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி வக்ரகதியில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் பார்த்தால், சுறுசுறுப்பாக இருந்த நீங்கள் சற்றே ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்புவீர்கள். உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காது, அதுக்கான பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அதிகாலை எழுந்திருக்க வேண்டும், தியானத்தை மேற்கொள்ளலாம், யோகக்கலையை கற்றுக்கொள்ளலாம், ஆன்மீக சிந்தனையை கொண்டு வரலாம், தினசரி ஆலயம் சென்று வரலாம். இப்போ நான் சொன்ன எதெல்லாம் ஒன்று ஈடுபட்டாலே போதும், அந்த சோம்பல் போய் சுறுசுறுப்பு தன்மை வந்துவிடும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு மக்களிடையே, மக்கள் செல்வாக்குள்ளவங்களுக்கு அந்த உங்களுடைய திறமைகள், உங்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேர் மக்களிடையே நிலைநாட்டப்படும். மறந்து இந்த மக்களே இப்போ உங்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. மனுஷன் இருந்தால் பார்ப்பீங்க, இப்போ அவர் வந்தால் நல்லா இருப்பார், நல்லா செய்வார், நம்மளுக்கு நல்ல அன்படியாக தான் நினைப்பாங்க. இது மாதிரிலாம் ஒரு சமூக அக்கறை காட்டியவங்களும் சரி, அரசியல் இருக்கவங்களும் சரி, மக்களுடைய அவங்களுடைய நினைவு போகும். அப்படிதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், புதிய நட்பு, அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் இவர்களும் உதவி பண்ணுவாங்க. சில பேர் புதிய நட்பால், எப்பவுமே புதிய நட்பு வந்தால் உடனே பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு புதிய நட்பு ஏற்பட்டால் உடனே பலன் கிடைக்கும். கண்டிப்பாக உதவி செய்வாங்க. இது மாதிரி நடக்க போகுது. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்குண்டான அமைப்பு உருவாகும். புத்திரபாக்கியம் வரதுக்கு லேட் ஆகும், ஆனால் அதுக்குண்டான முயற்சி மேற்கொண்டால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இது மாதிரி வரப்போகுது. சில பேருக்கு திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரலாம், ஏதோ ஒரு வகையில் பணம் சேரும், மொத்தமாக லம்ப தொகைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வரும். அரசாங்க சலுகை மூலிமா வரலாம், இது மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்புகள் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். மக்களிடையே பரிச்சயம் ஏற்படும். பிரபலமான மனிதராக இருந்தால் உங்கள் பேர் மறைஞ்சு போயிருக்கும், நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்டு வருவீங்க, வெளியே வருவீங்க, உங்களை பற்றி பேசுவாங்க, திருப்பி உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னுவாங்க. இப்படி தான் நடக்கும். மனித வாழ்க்கை என்பது அப்படி தான், இன்று இருப்பார் நாளை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரும் புகழ் இருந்திருக்கும், திடீர்னு அது காணப்போயிடும். திருப்பி மீண்டும் வரக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டு. அந்த வகையில் உங்களுக்கு இப்போது அந்த அமைப்பு வரப்போகுது. அது இல்லாமல் நீங்கள் செவ்வாயுடைய அம்சம் கொண்டவராக இருப்பதனால் முருகர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது. முருகர் வழிபாடு மேற்கொண்டு வாருங்கள் இந்த சனி வக்ரகதி காலத்திலே. அப்பொழுது நல்லா கேட்டுங்க, அந்த கோயில், முருகர் கோயில் போகணும். அந்த முருகர் கோயில் எப்படி இருக்கணும்னா, நல்லா நீர்நிலைகள், தோட்டந்தொரவு, அது மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் கோயிலில். அப்படி இருக்குமோ அப்படி உள்ள ஆலயங்களாக நீங்கள் போயிட்டு வரணும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா, ஃபார்ம் ஹவுஸ் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு வீடு இருக்கும், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீடுன்னுவாங்க. அந்த பண்ணை வீடு பார்த்தீங்கன்னாக்கா வீடுனா இருக்கும், சுற்றி தோட்டந்தொரவுலாம் இருக்கும், நல்லாயிருக்கும், பசுமையாக இருக்கும் அந்த வீடை பார்க்கறதுக்கே. ரெஸ்ட் ஹவுஸ்னு கூட சொல்லுவாங்க. அதை பெரிய பெரிய ஆளுங்க, இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களாம் என்ஆர்ஐ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் தான் வாங்கி போடுவாங்க. திடீர்னு வந்தாங்கன்னா, சொந்த நாட்டுக்கு வந்தாங்கன்னா தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி பழையபடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலயங்கள் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர நல்லது.
ஒரு நாறுபடி வீட்டில் பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை கூட எடுத்துக்கலாம். பழமுதிர் சோலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்கும், பசுமையாக இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட கும்பாபிஷேகம் ஆகிருக்கு அந்த பழமுதிர் சோலை முருகர் கோயிலுக்கு. அப்படிப்பட்ட முருகர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும். முருகா என்ற நாமத்தை தொடர்ந்து சொல்லி வரலாம். முருகரை வழிபட்டு வர வேண்டும். அது இல்லாமல் பரிகாரத்துக்கு என்று பார்க்கும்போது ஆஞ்சநேயர் பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வர வேண்டும். சனிக்கிழமையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்து வர வேண்டும். சாப்பாடு தண்ணி தான் இல்லை, அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வசதிக்கு ஏற்ப பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவர்கள் தேவையிலிருந்து உதவி செய்ய வேண்டும். அதுதான் தான தர்மம். சாதாரணமாக எல்லாரும் மாதிரி நம்மளை மாட்டு ஏதோ காசு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் அது ஒரு பரிகாரத்துக்கு உண்டான தான தர்மம் அல்ல. அவர்கள் தேவையிலிருந்து செய்யக்கூடிய தான தர்மம் தான் பரிகாரத்துக்கு ஏற்றதாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகிடும். இதுதான் உண்மையான விஷயம். அதன் பிறகு பார்த்தீர்களானால் இந்த சனி வக்கர கதியிலே ஓடோடு உழைக்க வேண்டும் நீங்கள். அது இல்லாமல் சகோதர ஒற்றுமை சற்றே குறைய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் பிரச்சனை வந்து தான் போகும். சிறு சிறு விஷயங்களாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், தவிர்த்து விட வேண்டும். இப்போது நம்ம ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க, அண்ணன் தம்பிங்க பாப்பா பேசலாம் போல், இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் பார்த்துக்கிறேன். ஏனென்றால் சொன்னால் இப்போ நேரம் சரியில்லைன்ற போது நம்ம அது நேரில் போய் பேசினா ஒரு சண்டை சச்சரவு தான் வரும். இப்போ ஃபோனில் பேசினாலே சண்டை சச்சரவு வருது எல்லாருக்கும். அப்போ நேரில் போய் பேசுறதுனால இன்னும் அதிகமாக தான் சண்டை சச்சரவு வரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது மாதிரிலாம் நடந்துட்டு வரணும். அடிக்கடி இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். சிவன் கோயில்களுக்கு மாலை நேரத்திலே சென்று விளக்கேற்றி வரலாம். பெருமாள் கோயில்கள் சென்று தான தர்மம் செய்து வரலாம். அங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வழிபட்டு வரலாம். விநாயகரை அனுதினமும் வழிபட்டு வரலாம். இதெல்லாம் சனி வக்ரகதியுடைய கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்பட்டுக்குண்டான உபாயமாக சொல்லப்படுது. பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் செவ்வாயுடைய அம்சமாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் எப்பொழுதுமே ஆகாது என்று சொல்லுவார்கள். அதனால்தான் உங்களுக்கு இவ்வளோ இது சொல்லிட்டு வரேன். நிறைய பரிகாரம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், இறை சிந்தனையோடு இருக்கணும். இப்படி பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இல்லை என்றால் அடிக்கடி சண்டை சச்சரவு, நல்லா இருக்கவங்களும் சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் போனாலே எதனா ஒரு வீட்டில் இருக்கவங்களும் வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குவாங்க. அங்கே போனாலும் சண்டை, இங்கே போனாலும் சண்டை, எங்கே போனாலும் சண்டை, இப்படியே தான் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு தான் யோசிக்க தோணும். அது இந்த சனி வக்ரகதி பலனில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். குடும்பம் வரைக்கும் அமைதி காத்து இருந்தால் நல்லது. நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் உங்கள் வேகத்தை குறைத்துக்க வேண்டும். ஆத்திரம் படக்கூடாது. அவசர கதியில் எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாலே போதும். ஓரளவுக்கு நீங்கள் அதை தப்பிச்சு வந்துடலாம். இது இல்லாமல் மலை மீது உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மலை மீது உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கஷ்டப்பட்டு போகணும். எப்பவுமே சனி பகவான்ற போது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான். கஷ்டத்தை கொடுத்து நல்லதே செய்வார் அவர். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டில் அழகாக வண்டியில் டூ வீலர்லையோ கார்லேயோ மலைப்பாதை இருந்தால் அதில் போயிடக்கூடாது. படிக்கட்டில் ஏறி போயிட்டு வழிபட்டு வரணும். முருகர் கோயில் வழிபட்டு வரணும். கஷ்டப்பட்டு வழிபட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சனி வக்ரகதி பலன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.